குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்னோட டாபிக் என்னன்னா முயற்சின்ற டாப்பிக்கை பற்றி நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். 1983 லண்டன் லார்ட்ஸோட கிரவுண்டில் ஃபைனல் ஓவர் நடக்குது. ஃபைனல் வேர்ல்டு கப் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா பேட்டிங் முடிஞ்சிருச்சு. அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் எல்லாரும் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. ஒரே மயான அமைதி. யாருமே ஒருத்தருக்கு பேசலை. ஏன்னா 179 ஆல் அவுட். டீம் வெஸ்ட் இண்டீஸ் மிகப்பெரிய ஜாம்பவான் கிரிக்கெட்டில். ஸோ இந்தியன்ஸ்லாம் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. நம்ம என்ன எவ்வளோ கம்மியான ரன்ல அவுட் ஆகிட்டோம். அப்போ கேப்டன் கபில் தேவ் என்ன சொல்றாரு, சரி ஓகே நம்ம விளையாண்டுட்டோம், இந்த 180 ரன் அடிச்சா நம்ம வின்னு. ஸோ என்ன பண்ண போறோம், நம்ம முயற்சி பண்ணுவோம். எல்லாரும் நம்ம முயற்சி பண்ணா, நம்ம டீம் ஒர்க்கா முயற்சி பண்ணா கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். எல்லாரும் துணிச்சலா இறங்குங்க அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு விளையாட இறங்குறாங்க. இறங்கும்போது ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஒரு விக்கெட்டு, அடுத்து தேர்ட் ஓவரில் ஒரு விக்கெட்டு. அப்போ ஒரு ரிச்சர்ட்ஸ் வராப்புல. ரிச்சர்ட்ஸ்னா வேர்ல்டு பெஸ்ட் பேட்ஸ்மேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம முயற்சி பண்ணா எல்லாமே நம்ம சாதனை படைக்க முடியும். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு டீம், நம்ம இந்தியன் டீம் அப்போ சாதாரண டீம், மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானை நம்ம அன்னைக்கு வேர்ல்டு கப்பு ஜெயிச்சு கொடுத்தாங்க முதல்ல இந்தியாவுக்காக. ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா, முயற்சியுடையார் நிகழ்ச்சியுடையார் என்ற வாக்கியத்துக்கு ஏற்ப நம்ம முயற்சி பண்ணா எவ்வளவு பெரிய சாதனை கூட நம்ம செய்ய முடியுன்றது இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.